எட்டெழுத்துடையதான மந்திரம் தான் முக்கியமா சொல்லிருக்கிறதுனால நமோ நாராயணா என்று நாமம் பலபரவி அப்படின்னு ஆங்காங்கு சொல்லப்படுறதா இருக்கிறதுனால திருவெட்டெழுத்து மந்திரம் தான் வேதத்திலே சொல்லப்பட்டதான முக்கியமான மந்திரம். தமிழ் வேதமா இருக்கக்கூடியதான 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் சொல்லப்பட்ட முக்கியமான மந்திரமே நமோ நாராயணாயங்கிற மந்திரமா இருக்கிறதுனால அந்த மந்திரத்தையே பிரதானமா தன்னுடைய சிஷ்யர்களாக வந்ததாகிய கீழையகத்தான் மேலையகத்தான் உய்ய கொண்டான் போன்றதான எந்தெந்த சிஷ்யர்கள் வந்தாலோ அவளுக்கும் உபதேசம் பண்ணி வச்சார். அது மட்டும் இல்லாத சுவாமி நாதமுனிகளுக்கு ஆசை இந்த திவ்ய பிரபந்தத்தை பாட்டா பாடி அபிநயம் பண்ணி ரங்கநாதனுடைய சந்நிதியிலேயே அரையர் சேவைன்னு இப்ப சொல்றோமே அத மாதிரி தமிழுக்குன்னு ஒரு உற்சவத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். உண்மையா பார்த்தா தமிழை வளர்த்தவர்களே வைணவர்கள் தான் சொல்ல போனா. அப்படி வைஷ்ணவர்கள் திவ்ய பிரபந்தத்து மூலமா தமிழை அப்படி வளர்த்திருக்கார்கள். பக்தியில தமிழை கலந்துட்டார்கள். சம்ஸ்கிருதத்தினால மட்டும்தான் பூஜை அப்படிங்கிறது போக தமிழ் திவ்ய பிரபந்தத்தை கொண்டும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்டும் பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்கு வழி வகுத்தவரே சுவாமி நாதமுனிகள் தான். அந்த சுவாமி நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை இசை கூட்டி பாடி ஆடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ரங்கநாதன் விண்ணப்பிச்சுக்கணும்னு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அர்ச்சகர்கள் முகேன சொல்லி அனுப்புறார். 4000 திவ்ய பிரபந்தம்ன்றது ஆழ்வார்களால பாடல் பெற்றதான அனுபவம் மிக்க பிரபந்தம் கையில கிடைச்சிருக்கு. இத பாடி ஆடணும்னு ஆசையா இருக்கு. அதனால பகவான்கிட்ட விண்ணப்பிச்சுக்கோங்க. பகவான் எப்ப சொல்றாரோ அப்ப நான் பாடுறேன் ஆடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே பகவான் சொல்றான், நாம் திருவோலக்கமாக சபை கூடி அத்தனை அனந்தங்கொத்து வைஷ்ணவர்களுமா கூடி இருக்கிற சந்தர்ப்பத்துல அப்ப நீர் பாடி நீரானா நாம் கேட்போம், எல்லாருமா கூடியிருந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு பகவானே சொல்ல உடனே திவ்ய பிரபந்த பாசுரத்தை ஆரம்பி